ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கேரள மாநிலம் கொச்சி ஆழ்கடலில் லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கண்டெய்னர்களுடன் மூழ்கிய நிலையில் அதன் பிளாஸ்டிக் துகள் மூட்டைகள் கன்னியாகுமரி மாவட்டம் ஹெலன் நகர் கடற்கரையில் கரை ஒதுங்கி உள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க பார்க்கலாம். கேரள மாநிலம் கொச்சி ஆழ்கடலில் லைபீரியா நாட்டு MSC எல்சா 3 என்ற சரக்கு கப்பல் 643 கண்டெய்னருடன் தற்பொழுது மூழ்கியிருக்கும் நிலையில் இந்த கண்டெய்னர்கள் பல பகுதிகளில் தற்பொழுது கரையேறி வருகின்றன. குறிப்பாக கேரளாவை பொறுத்த அளவில் கொல்லம், ஆலப்புழா போன்ற பகுதிகளிலும் அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தற்பொழுது இந்த கண்டெய்னர் என்பது கரையேறி இருக்கிறது. இன்று காலையை பொறுத்த அளவில் குளச்சல் அருகே வாணியகுடி பகுதியில் ஒரு கண்டெய்னர் என்பது கரை ஒதுங்கி இருக்கிறது. நம்ம இப்போ நிற்கும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் ஹெலன் நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ பார்க்க முடியும், இந்த பகுதியிலும் பிளாஸ்டிக் துகள்கள் அடங்கிய பாக்கெட்டுகள் என்பது தற்பொழுது கரை ஒதுங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் இணையம் புத்தந்துறை, அதே போன்று இணையம் சின்னத்துறை போன்ற பகுதிகளில் இதே போன்று பல பகுதிகளில் இந்த பாக்கெட்டுகள் என்பது இங்கு கரையேறி இருந்தன. ஆனால் இன்றைய தினமும் பல பகுதிகளில் மேற்கு கடற்கரையை பொறுத்த அளவில் பல கடற்கரை கிராமங்களில் இதே போன்ற பிளாஸ்டிக் துகள்கள் அடங்கிய அந்த பாக்கெட்டுகள் அதிக அளவு தற்பொழுது கரையேறி வருகின்றன. இது இந்த பகுதியில் இருக்கும் மீனவர்களுடைய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மோடு சில பெண்மணிகள் இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், நீங்கள் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? பயத்தோடு தான் பார்க்குறோம். அப்படின்னா அச்சமாயிருக்கு. இந்த பொருள் அந்த ரசாயன பொருட்கள் கடற்கரையில் ஒதுங்கும்போது நல்ல பயமாயிருக்கு. இங்கே கடலுக்கும் தொழிலுக்கும் போகல, இந்த பொருளும் வரும்போது நல்ல பயமாயிருக்கு. மீன் சாப்பிடவும் பயமாயிருக்கு. எங்கள் ஏதாவது ஆடுமோன்னு உள்ள பயம் மனசில். மேலும் பங்கு தந்தை இணைகிறாங்க. பல வணக்கம். இங்கே அரசு அதிகாரிகள் யாராவது வந்தாங்களா? என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? இதுவரைக்கும் இதை பற்றின விளக்கங்கள் எதுவுமே நமக்கு தரல. இது என்னன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. புதுசாக இப்போ தான் இந்த பொருட்களெல்லாம் பார்க்குறோம். இது நாள் வரைக்கும் பார்த்தது இல்லை. அப்போ கடற்கரை ஓரமாக இது எல்லா பக்கமே சிதறி கிடக்குது. ரொம்ப அச்சமாக இருக்குது. மீன்கள் எல்லாம் சாப்பிடும், கடற்கரை ஓரெல்லாம் வருதுன்னா என் மக்களுக்கு எதுவுமே இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க, பெரியவங்க வர்றாங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது, இதை தொட்டால் உடலுக்கு என்ன பாதிப்பு வரும், எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அச்ச உணர்வோடு தான் எங்கள் மக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ பிளாஸ்டிக் துகள், வேறு ரசாயன கலங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதை பற்றின ஒரு விளக்கம், ஒரு அச்சம் நிற்கக்கூடிய ஒரு செய்தியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை பற்றின ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அதிகாரிகள் எல்லாம் கரைக்கு இங்கே வரணும், எங்களை தேடி வந்து ஒரு தெளிவு கொடுக்கணும். அது மக்கள் எல்லாட்டையும் ஒரு பரப்புரைகள் செய்யணும். இப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, அந்த காரியங்களை சொல்லணும் அப்படிங்கிறது யாருமே எங்களை எதுவுமே சொல்லலை. அதனால் அரசு இதை கவனம் செலுத்தி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரணும். இதனால் பாதிப்படைஞ்சிடும். எங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு எங்களை பாதுகாக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யணும், கட்டாயம் செய்யணும். கேரளாவை பொறுத்த அளவில் 643 கண்டெய்னரில் 13 கண்டெய்னர் மிகவும் ஆபத்தான மூலப்பொருட்கள் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உண்மையிலே அந்த ஆபத்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு கண்டெய்னர் தான் கரை ஒதுங்கி இருக்கிறதா என்ற கோணத்திலும் தற்பொழுது ஆய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக கடற்கரை பகுதிகளில் இதே போன்று பாக்கெட்டுகள் என்பது அதிக அளவு கரையேறி வருவது உண்மையிலே இந்த மீனவ மக்களிடையே ஒரு அச்சத்தை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அச்சத்தை போக்க அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.